வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுலுக்குள் ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தது, அசைக்க முடியாத ஒரு உறுதி. அது என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இதுதான் அவருக்குள் காணப்பட்ட ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. மற்றவர்களை குறித்து அவர் கவலைப்படவில்லை, மற்றவர்களோடு கூட தன்னை ஒப்பிடவில்லை. யார் எப்படியோ, ஆனால் நானோ வென்றால். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்திலே பார்க்கிறார். நீ எப்படி இருக்கிறார்? அவளை போல நம்மால் சொல்ல முடியுமா? நானோ வென்றால். அவருடைய சிலுவையை குறித்து எல்லாமே வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பிரியமானவர்களை, பவுலின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுவதாக. இன்றைக்கு நாம் எதை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் கீழே விழுந்து போவார்கள். குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து கீழே விழுந்து போவார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், அவர்கள் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். இன்றைக்கு நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய சிலுவை. இந்த லெந்து நாட்களிலே நாம் சிலுவையை மேன்மை பாராட்டுவோமாக. இந்த லெந்து நாட்களில மாத்திரம் கிடையாது, கடைசி வரைக்கும் நம் வாழ்நாள் எல்லாம் அவருடைய சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோமாக. நமக்கு பல மேன்மைகள் காணப்படலாம். இந்த உலகத்திலே படிப்பு, செல்வங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பல மேன்மைகள் காணப்படலாம். அறிவும் ஞானமும் நிறைந்தவர்களாய் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சந்ததிகளும் காணப்படலாம். நமக்கு பெரிய சப்போர்ட் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு மேன்மை கிடையாது. நம்முடைய மேன்மை அவருடைய சிலுவை. அவருடைய சிலுவையை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோமாக. அவருடைய சிலுவையை மாத்திரம் நாம் உயர்த்தி பிடிப்போமாக. அவருடைய சிலுவைக்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் நாம் அப்படியே அர்ப்பணித்து விடுவோமாக. பரலோகத்தில் இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக இறக்கி வைத்து, சகல மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் ஞானமும் அதிகாரமும் எங்கள் ராஜாதி ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, வெளிச்சத்தின் பிள்ளைகளே, உங்களுடைய மேன்மை என்ன? அந்த மேன்மையை சிலுவைக்கு முன்பாக இறக்கி வைத்து வணங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற ஒரு அனுபவத்துக்குள் வந்து விடுங்கள். நான் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுவேனாக. அந்த ஒரு உறுதியான தீர்மானம் பவுலுக்குள் இருந்தது போல நமக்குள்ளும் காணப்படட்டும். சிலுவையை மேன்மை பாராட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, நீங்கள் போகிற எல்லா இடத்திலும், எல்லா நபர்களுக்கு முன்பாக, நீங்கள் வசிக்கிற இடத்திலே சிலுவை, அதை மேன்மை பாராட்டுங்கள். சிலுவையை மேன்மை பாராட்டுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவை உங்களை உயர்த்தும். God bless you. Amen. Amen.